Good evening, praise Lord. Welcome to this video. வேதாந்தில் எனக்கு பிடித்த வார்த்தை என்னென்னா எரேமியா 23:29 பார்த்திங்கன்னா முக்கியமாக நான் வாக்கு வரங்களை பெற்றவள் அதை வளர்த்து கொள்ளவும் முயற்சி எடுக்கிறவனால பார்த்திங்கன்னா இந்த வசனம் என்ன சொல்லுது, என் வார்த்தை அக்னியை போலும் கண்மலை நொறுக்கும் சம்மட்டியை போலும் இருக்கிறதல்லவோ என்று கர்த்தர் சொல்லுகிறார் அப்படின்ட்டு இருக்கேன். அதில் பார்த்திங்கன்னா கர்த்தருடைய சமூகத்தில் நான் வீண் பேச்சை நான் பேசவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் 1984 ஒப்பு கொடுத்தேன். அப்போ வந்து அதுமாதிரி எங்களுக்கு வரக்கூடிய ஆசிரியர்களை கேலி செய்கிறது, அவங்க கேரக்டர் மோசங்கிறது அப்படியெல்லாம் எல்லாம் பேசுவாங்க. அதை பார்த்து நானும் அப்படி பேச ஆரம்பித்தேன். ஆனால் கர்த்தருடைய சமூகம் என்னை விட்டு விலகிடுச்சு. அப்போ நான் ஒப்பு கொடுத்தேன், இனிமேல் நான் அந்த மாதிரி வீண் பேச்சை நான் பேச மாட்டேன், எனக்கு தெரியாத காரியங்களை நான் பேச மாட்டேன். எங்கள் வீட்லேயே அப்படி பயிற்சி இருக்குது எங்களுக்கு. கல்லூரியில் அது மாதிரி கற்றுக்கிறது மற்றவங்கள பார்த்து. அதுபோல் புடவை தவிர வேறு ஆடை அலங்காரங்களை கட்ட மாட்டேன் அப்படி சொல்லி சில காரியங்களை நான் ஒப்பு கொடுத்த பிறகு கர்த்தர் என்னை ஸ்லோவாக குணமாக்க ஆரம்பித்தார். அதோட இப்பயும் அதே போல் தான் நான் இந்த டைம் நான் கோயம்புத்தூருக்கு வந்தபோது என்னுடைய நகைகள் எல்லாமே தொலைஞ்சி போயிடுச்சு. அதோட நான் அணிந்திருக்கிறது மட்டும்தான் என்கிட்ட இருக்கு. ஸோ வேறு புதுசாக நம்ம ஸ்லோவாக நம்ம சேர்க்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு தாட் எனக்குள்ளே இருந்தது. அதுக்காக நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் என்கிட்ட அவ்வளோ பணங்கள் இல்லை. கர்த்தர் என்ன போதிச்சுட்டு இருந்தாருன்னா நான் ஏற்கனவே சொன்னபடி எல்லா ஆடை அணிகலன்களையும் ஊழியத்துக்காக தான் நான் பயன்படுத்தி வரேன்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ கர்த்தர் காலையிலேருந்து என்னோட பேசிகிட்டு இருந்தார். அதில் என்ன சொல்கிறாருன்னா அப்படி ஊழியத்துக்காக பர்டிகுலர் ஜுவல்லரி உனக்கு வேணும் அப்படின்னா அது கண்டிப்பாக அதை ஷோவில் இருக்கவங்க கண்டிப்பாக அதை உனக்கு கொண்டு வந்து தருவாங்க. அது இந்த உலகத்தில் நம்ம எதையும் கொண்டு வரவும் இல்லை, நம்ம கொண்டு போகிறதும் இல்லை, எதுவுமே நமக்கு சதமும் கிடையாது. அதான் நான் கவர்மெண்ட் ஜாபில் இந்த வரைக்கும் அதை தான் நான் கற்றுக்கிட்டேன். ஒரு ப்ரொஃபஸர் அது மாதிரி சொன்னார், வி ஆர் டெம்பரர்லி பெர்மனண்ட் பட் பெர்மனண்ட்லி டெம்பரரி. நீ எவ்வளோ ஞானமான வார்த்தை பாருங்கள். அவர் ஒரு கிறிஸ்தவர் கூட கிடையாது, அவர் இப்போ மறிச்சிட்டார். அதுபோல் நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள்லேருந்து நம்முடைய சிந்தனை அதை இன்னொருத்தரால் அதை அனுபவப்பட்ட ஒருத்தரால் அதை ஈஸியாக சொல்லிட முடியும். நம்ம இதுக்காக தான் இந்த மாதிரி காரியங்களை நம்ம செய்கிறோம். ஏதோ ஒரு இடத்துல உட்காந்துருக்கோம், இல்லை ஏதோ ஒன்று பேசுகிறோம் அப்படின்னா நம்முடைய சிந்தனைகள் சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கா, இல்லை கர்த்தருடைய வார்த்தையால் நம்முடைய இருதயம் நிறைந்திருக்கான்றது இன்னொருத்தர் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். அதுக்காக தான் நம்ம தினம் ஆண்டவரே என்னை சுத்திகரியும் அப்படி சொல்லி நம்ம ஜெபிக்க வேண்டிய கடமை இருக்குது. என்னுடைய சபையாரை சுத்திகரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெபிச்சா கர்த்தருடைய வார்த்தை நம் மூலமாக மற்றவங்களுக்கு பிரயோஜனப்படும் வகையில் அது வெளிப்படும். அப்படி வெளிப்படத்தை பார்க்கும்போது அற்புதங்கள் நடப்பதையும் கட்டுகள் அறுபடுவதையும் நம்ம பார்த்து அது நிமித்தம் நமக்கு ஒரு சந்தோஷம் கர்த்தர் தருவார். கர்த்தரை குறித்து பேசி நம்ம ஒரு சந்தோஷ ஆவிக்குள்ளே நம்ம கடந்து போவோம். இதுதான் நான்
சொல்ல விரும்புகிறேன்.